பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு சிஸ்டர் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிச்சயமாக நான் கேட்காம நான் மெசேஜ் கொடுக்க மாட்டேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அறிவிப்புகளை பார்க்குறீங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சென்னை பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்னை அழைப்பீர்களானால் உங்கள் வீடுகளுக்கு நான் வந்து தேவனுடைய பிறப்பின் செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஒரு குழுவாய் பயந்துராதீங்க. ஒரு 4 பேர் அல்லது ஒரு 3 பேர் அந்த மாதிரி தான் வருவோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோடு வருவோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை மகிழ வைப்போம். நீங்கள் அப்படி எங்களை கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் எங்களை கூப்பிடலாம். சரிங்களா? கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஊழியத்தை, என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அநேக தேவைகள் உண்டு. இந்த அரவாணிகள் மத்தியில், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஊழியம் செய்து அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசித்துருக்குறோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்னோடு கூட கை கொடுத்து ஊழியத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நான் பெருமைக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தெரியணும், நீங்களும் என்னோடு கூட ஊழியத்தில் ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் இப்படி ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தொடர்ந்து என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரும் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களோடு கூட அப்பா, எமது ஜனத்தோடு கூட ஆண்டவரே, இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோட நீர் என்ன பேசணும்னு சித்தமாக இருக்கிறீரோ அதை மாத்திரமே நீங்கள் பேசுங்கப்பா. என் வாயிலிருந்து உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே வராதபடிக்கு ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு பாடல் ஒன்று பாடி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். சரிங்களா? சரி, அவங்களுக்கு தலைப்பு சொல்லிட்டு பாட்டு பாடலான்னு நினைக்கிறேன். தலைப்பு என்னன்னா, இனி தாமதியாது. அல்லேலூயா. இனி தாமதியாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் லேட் ஆச்சோ, ஓகேவா, அதை கர்த்தர் எப்படி கொடுக்க போகிறாரு? லேட்டஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. என்னடா இது சிஸ்டர், அவங்க ப்ரொஃபஸர் வேலையை காமிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு பிடிச்சது என்னென்னா, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அடிக்கடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வரலன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு கலகலப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? சரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாமா? அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப பழைய பாடல் தான். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த பாடல். அதனால் உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். உன்னை காண்கிற தேவன் நான் அல்லவா, கரம் பிடித்து நடத்துபவர் நான் அல்லவா, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா, என் அன்பு
அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா, என் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உன்னை காண்கிற தேவன் நான் அல்லவா, கரம் பிடித்து நடத்துபவர் நான் அல்லவா, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா, என் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா, என் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா. உன் கண்ணீரை துடைக்கவே வந்தேன், உன் கஷ்டத்தை போக்கவே மறித்தேன், உன் துயரங்கள் யாவையும் போக்கி உனக்காருதலா என்றும் இருப்பேன், உனக்காருதலா என்றும் இருப்பேன். உன்னை காண்கிற தேவன் நான் அல்லவா, கரம் பிடித்து நடத்துபவர் நான் அல்லவா, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா, உன் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா, என் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா. என் கண்களை உன்மேல் வைப்பேன், நீ நடக்காலோசனை சொல்வேன், என் கண்களை உன்மேல் வைப்பேன், நீ நடக்காலோசனை சொல்வேன், உனக்காதரவா என்றும் இருப்பேன், உன் கண்ணீரை என்றும் துடைப்பேன், உன் கண்ணீரை என்றும் துடைப்பேன். உன்னை காண்கிற தேவன் நான் அல்லவா, கரம் பிடித்து நடத்துபவர் நான் அல்லவா, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா, என் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா, என் அன்புக்கு பாத்திரம் நீ அல்லவா. எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னடா தலைப்புக்கே சம்மந்தமில்லாத பாடலை சிஸ்டர் பாடியிருக்காங்களே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நான் தலைப்புக்கு சம்பந்தமான பாட்டை தான் நான் பாடினேன். உன்னை காண்கிற தேவன் நான் அல்லவா. அப்போது தாமதமாக இருக்கிற விஷயத்தை காண்கிற தேவன் கர்த்தர். சரி, என்ன தாமதமாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். யாரோட வாழ்க்கையிலலாம் தாமதப்பட்டது நிறைவேறினது அப்படின்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கலாமா? வேதம் பைபிள் வச்சுருப்பீங்க, செல் வச்சுருப்பீங்க. இன்னைக்கு செய்தி கொடுத்துட்ருக்கும் போது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு தம்பி சொல்லிகிட்டு இருந்தாங்க, பைபிளை பிரிக்கும்போது அப்போ ஈஸியாக அவங்க அப்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஓ இந்த தம்பி கூட என்ன பண்ணுறாங்க, செல்லில் ஒரு பைபிள் ஆப் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைபிளில் பிரித்து வாசிக்க முடியலன்னும் போது செல்லில் எடுத்து வாசிக்கலாமே அப்படின்னு. ஒரு குட் ஐடியா இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இல்லை இது. ஸோ அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு நிறைய ஆலோசனைகளே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிப்பீங்க, செல்லு வச்சுருப்பீங்க, அந்த செல்லுக்குள்ளே போய் கூட வாசிக்கலாம்ல. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவங்க வாசிக்க போகிறாங்க, நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை நிச்சயமாக வேதாகமும் எல்லார் கையிலையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். சரி, வாசிக்கலாமா? வாசிங்க சிஸ்டர். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இனி தாமதியாது. அப்போ என்னவோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாயிட்டே இருக்கு, லேட் ஆகிட்டே இருக்கு, நிறைவேறாமல் இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக
ரெட்டிப்பான நன்மைகளை தருவீர் நான். ரெட்டிப்பான நன்மைகளை தருவீர் நாம். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எங்கேயோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வெட்கப்பட்டு போயிருக்கீங்க. எங்கேயோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா தடுமாறி நின்றுருக்கீங்க. எங்கேயோ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா அழுதுகிட்டு நின்றுருக்கீங்க. அப்போ அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கர்த்தர். அல்லேலூயா. நான் கர்த்தர். அவர் யாருங்களாங்க? கர்த்தரா. அப்போது கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, போங்க சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் செஞ்சார்னா எங்களுக்கும் செய்வாரா? நிச்சயமாக செய்வாருங்க, நிச்சயமாக செய்வாருங்க. எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு வாய் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ரோட்டில் கிடந்த காஞ்சி போய் கிடந்த வாழைப்பழம் தோல் எடுத்து சாப்பிட்ட நாட்கள் உண்டுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் என்னை எழுப்பியிருக்கார். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தார். இங்கே நின்ற கரங்கள் எல்லாம், ஏங்கி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டார். கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டார். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். இவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, ஏங்கி நின்றுட்டுருக்கீங்க, கண்ணீரோடு நினச்சிட்ருக்கீங்க, கண்ணீரோடு உட்கார்ந்துட்ருக்கீங்க. உங்களுடைய கண்ணீர் வேதாகமத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்ணீர் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற செல்லில் விழுந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்ணீர் நீங்கள் போட்டுட்ருக்கிற துணிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கம்பீரத்தோடு அறுக்க போகிறீங்களா? கம்பீரம்னா என்ன? சந்தோஷம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன்ல, உங்கள் இருதயத்தை பூரிப்படைய செய்வார்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மெசேஜில் பார்த்தோம்ல. இப்போ அதுதாங்க திருப்பி திருப்பி வருதுங்க. இல்லை, இனி தாமதியாது. நான் கர்த்தர், நான் சொன்னேன், நான் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். நான் சொன்ன வார்த்தை ஒன்றும் என்ன பண்ணாது, ஒன்றும் என்ன பண்ணாது, நிறைவேறாமல் போகாது. எல்லாம் என்ன பண்ணும்? நிறைவேறும். அவர் என்ன வார்த்தை உங்களுக்கு சொன்னாருங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா, எனக்கு ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க. இப்போ என்ன மாதம்? டிசம்பர் மாதங்க. டிசம்பர் மாதங்க 2வது வாரம் வந்துச்சுங்க. இனிமேலாம் நிறைவேற போகிறது, இனிமேலாம் நடக்க போகிறது. ஏங்க, அண்ணாலை எடுத்துக்கங்க. அண்ணால் இனிமேவா நடக்க போகுதுன்னு நினச்சிருந்தா அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் குழந்தை செல்வங்களை கொடுத்துருப்பாரா? யோசித்து பாருங்க. அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. என் வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். வாக்கு தந்தவர் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்தவர் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் இடமெல்லாம் உணவானாரே. காக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஓ, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். வாக்கு தந்தவ கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரு. அப்போ உங்க கூட கர்த்தர் என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. எப்போ வரப்போறாரு? அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நிறைவேற்றுவதற்காக. நான் கர்த்தர், நான் சொன்னேன், அது நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும்.
எப்போ, எங்க, என்னைக்கு, எந்த நேரம், யார்கிட்ட, எவ்வளவு தெரியாது. தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் எல்லாவற்றையும் நினைச்சிருக்கிறவர். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மள என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அதான் நான் சொல்றேன். டிசம்பர் மாதம் 2வது வாரத்துல வந்திருக்கோம். நீங்க நினைப்பீங்க, இன்னும் 2 வாரம் தானே இருக்கு. அல்லது இன்னும் 3 வாரம் தானே இருக்கு. நான் சொன்னேன் 3 நிமிஷம் போதும். 2 செகண்ட் போதும். உங்க வாழ்க்கையில இன்னும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? இனி தாமதியாது. அல்லேலூயா. இனி தாமதியாது. என் வாழ்க்கையில கர்த்தர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரோ அதை நிறைவேற்றிட்டே இருக்கிறார். அதை நிறைவேற்றிட்டே இருக்கிறார். அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கார். நான் இப்போ கூட சொல்கிறேன் பாருங்களேன், விளையாட்டாக சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னோட சாட்சியில் கூட சொல்லியிருப்பேன். ஃப்ளைட்டை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்க. ஃப்ளைட்டை தொட முடியுமா? ஃப்ளைட்டை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் கர்த்தர் கிட்டத்தட்ட 7 நாடுகளில் கிட்டத்தட்ட 7 முறை என் கர்த்தர் என்னை அயல் நாடுகளுக்கு கொண்டு போனார். அது ஃப்ளைட்டில் தான் போகணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? தொட்டு பார்க்கணுன்னு நினச்ச என்னை உயர்த்தி வச்சிருக்காருன்னா, நடக்கணும், இதெல்லாம் வாய்க்க பண்ணணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நினைக்கிற உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டார். ஏங்க அப்படியே பார்க்குறீங்க? ஏன் அப்படியே யோசிக்கிறீங்க? நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நிச்சயமாக என் ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு சொல்லுங்கள். அவர் கர்த்தருங்க, அவர் ராஜாங்க, அவர் மகிமையின் தேவன்க. அவர் சொன்னதை செய்யும்போது உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாருங்க. இனி தாமதியாதுன்னு சொல்கிறாருங்க. அவர் சொன்ன வார்த்தை இனி தாமதியாதுங்க. ஒன்று கூட கீழே விழாதுங்க. அது எல்லாம் உங்கள் கையில் வந்து சேரப்போதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாங்க இல்லை? அதுதானே சொல்கிறாரு கர்த்தர், நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ இல்லை? அதானே கர்த்தர் சொல்கிறாரு. யோசுவா 1:5 அதானே சொல்கிறாரு இல்லை? நான் உன்னை விட்டு விலக மாட்டேம்மா, நான் உன்னை கைவிட மாட்டேம்மா இல்லை? எப்போ அவர் ஏதோ உனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அதை நிறைவேற்ற வரை நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை கைவிட மாட்டேம்மா. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை சேர்த்துக்கு வந்திருக்கிறாருங்க இல்லை? எல்லாரும் உங்களை வெறுத்துட்டாங்களா? உலகமே உங்களை வெறுத்துச்சா? எல்லாரும் கைவிட்டாங்களா? கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட ஏமாத்திட்டாங்களா? இல்லை கடன் வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கேன், நான் கர்த்தர், நான் சொன்னேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், அது இனி தாமதியாவது. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்ல தேற்றிட, யாரும் இல்ல உதவிட, பாருமேசுவே, என்ன பாருமேசுவே. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா? என் நீக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தாகம் கொண்ட தேவஜனும் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் நீக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். அவ்வளோதாங்க. உங்கள் ஏக்கத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? இனி தாமதியாது. நீங்கள் என்ன ஏங்கிட்டு இருக்கீங்களோ, எதை குறித்து நினச்சிட்டு இருக்கீங்களோ, யார் உங்களை நடக்காதுன்னு சொன்னாங்களோ, யார் முன்னாடி தலைகுனிந்து நடந்தீங்களோ. என்னோட என் சபை இப்போது விசுவாசி ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப கடவுளை ரொம்ப விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க, கர்த்தரை நம்புவாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. அவங்க சொன்னாங்க, கடந்த வாரத்தில் பாத்ரூம்லேருந்து கீழே வழுக்கி விழுந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய பாத்ரூம் நல்லா வழுக்கி கீழே விழுந்து
மண்டை அப்படியே பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டு, அது போய் இன்னொரு சுவர்ல இடிச்சு, நல்லா கவனிங்க, இடிச்சு கதவுல இடிச்சு கீழ விழுந்துட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப எல்லாரும் யோசித்து பாருங்களேன். அவங்களுக்கு என்ன நடந்திருக்கணும்? அவங்களுக்கு என்ன நடந்திருக்கணும்? தலையில ஏதாவது அடிபட்டுருக்கணும். ஏதாவது மூளையில அடிபட்டுருக்கணும். மூளை செயல் இழந்திருக்கணும். கோமா ஸ்டேஜ் போயிருக்கணும். போயிருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்கள போய் விசாரிக்கும்போது சொல்றாங்க, "பாஸ்டர் அம்மா, எனக்கு ஒரு அடி கூட இல்ல. மண்டை முழுசும் வீங்கிருச்சு. காதெல்லாம் நல்லா வீங்கிருச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு." ஏன்னா பேச்சு கூட அவங்களுக்கு வரலையாம். பேச்சு கூட வரலையாம். முடிஞ்சிருச்சு. அப்போ நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னு வந்தது. பாஸ்டர் அம்மா, கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தினார். பார்த்தீங்களாங்க? பார்த்தீங்களாங்க? எவ்வளோ பெரிய அடி இல்லை? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தர் உங்களை நோக்கி சொல்றாரு, என் மகளே, எதை குறித்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற? எதை குறித்து நீ வேதனைப்பட்டிருக்கிற? அந்த காரியங்கள் இனி எதுவும் தாமதிக்காது. எல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. எல்லாம் நடக்க போகுது. எல்லாமே உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. எஸ், நிச்சயமா. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையாம். மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இவ்வளோதாங்க. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாருங்க. 2014 டிசம்பர் 19 கர்த்தர் என்னை பார்த்து சொல்கிறாரு. ஒரு நாள் இரவு டிசம்பர் 19 தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ கர்த்தர் என்னை பார்த்து சொல்கிறாரு, மகளே, ஒரு போர்டில் எழுதிட்டு அப்படியே வாய்ஸ் நோட் கேட்குது. ஒரு போர்டு, எல்லோ கலர் லெட்டர்ஸ். என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்தது, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட எத்தனை பேர், ஏசப்பா என்னை மறந்துட்டீங்களான்னு கேட்குறீங்களா? ஏசப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏசப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அது ஒன்று என்ன பண்ணாது, இனி தாமதியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில், எப்பா ஒன்று கூட நிறைவேறலப்பா, ஒன்று கூட நடக்கலப்பா, வெறுமையாக உட்காந்துட்ருக்கிறேன்ப்பா, கடை வச்சேன், வியாபாரம் பண்ணுறேன், ஒன்றுமே வியாபாரம் ஆகலைப்பா, வேலைக்கு போகிறேன், சம்பளத்தை பிடிச்சிட்டு தராங்கப்பா, வீடு வாங்கணும்னு சேர்த்து வைக்கிறேன், ஆனால் யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்கப்பா நினைக்கிறீங்களா? என் கணவன் குடிக்கக்கூடாது நான் தீர்மானம் பண்ணேன். லாஸ்ட் இயர் நான் அப்படி தான் வாக்குத்தத்தம் எடுத்தேன், அப்படி தான் எனக்கு வந்தது நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. ஏங்க, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறாருங்க. ஒரு அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க. அந்த அம்மா சின்ன பொண்ணு தான். அக்கா, கணவனை இழந்திருக்கிறாங்க.
நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால தாங்க என் ஊழியத்தில் உங்களை தாங்க சொல்கிறேன். கணவனை இழந்திருக்கிறாங்க, 3 பிள்ளைங்க. ஒரு ஒரு பிள்ளைக்கு 2வது படிக்கிறான், காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இந்த குழந்தைய நான் தான் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஒரு குழந்தை எல்கேஜி படிக்குது, ஒரு குழந்தை 4வது படிக்குது. உங்களுக்கு தெரியும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ கூட சென்ட் பண்ணுறேன். இருக்கக்கூட வீடு இல்லைங்க, இருக்கக்கூட வீடு இல்லைங்க. கணவர் இழந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு நாள், அக்கா நான் யாரையுமே நம்பலக்கா, கர்த்தரை நம்புகிறேன். உங்களுக்கு தெரியலக்கா, இன்னைக்கு என் பிள்ளைங்க 2 வேளை சாப்பிடாம 1 வேளை தாங்க சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபித்தேன். ஏசப்பா இந்த பிள்ளைக்கு எப்படியாவது அற்புதம் செய்யுங்கப்பா, எப்படியாவது அற்புதம் செய்யுங்கப்பா. எனக்கு தெரியாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களா மாதிரி என் சேனலில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களா மாதிரி தேவனுடைய பிள்ளை ஒருத்தவங்க எனக்கு 2000 ரூபாய் சென்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பிள்ளைக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்தேன். அந்த அம்மாக்கிட்டே கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு காண்பீங்க. ஏன் தெரியுமா இதை உங்ககிட்ட சொல்கிறேன்? அந்த அம்மா கேட்டாங்க, கர்த்தர் அது செய்தார். நீங்கள் கூட இந்த ஊழியத்தை தாங்கலாம். இப்படிப்பட்ட ஊழியங்களை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க உங்களால் நிச்சயமாக முடியும். இல்லை ஒரு 10 ரூபா கொடுத்து கூட நீங்கள் தாங்கலாம், அல்லது ஜெபத்தில் நீங்கள் தாங்கலாம், அல்லது என்னோட கூட பேசி சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிற ஊழியத்தில் ஓடுங்கன்னு நீங்கள் சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கீங்களா? தாமதமாக இருக்க, நான் முடிக்க போகிறேன், தாமதமாக இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நிறைவேற போகிறது. உங்களை கர்த்தர் நிறைவேற்றாமல் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. அவர் தாங்க கர்த்தர். கண்ணை தொடச்சிக்கோங்க, கண்ணீரை தொடச்சிக்கோங்க, அழாதீங்க, அழாதீங்க. ஏன் அழுவுறீங்க? அழாதீங்க, உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கோங்க. கர்த்தர் நிறைவேற்ற போகிறாருங்க. உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு பாரத்தோடு இங்கே உட்காந்துட்ருக்கீங்களா? இந்த தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்களா? அல்லது இந்த யூடியூப்பை பார்த்துட்ருக்கீங்களா? ஒரு பாரத்தோடு ஒரு வேதனையோடு உட்காந்துருக்கீங்களா? ஐயோ என் பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, என் பிள்ளையோட கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, என் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, அல்லது மனைவி டைவர்ஸ் போயிட்டாங்களே அழுது கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் செய்ய வேண்டாங்க, அப்படியே கண்களை மூடுங்க. ஒன்றும் செய்ய வேணாங்க, அப்படியே கண்களை மூடுங்க. என் தேவன் சகலத்தையும் அறிந்தவருங்க, என் தேவன் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் எல்லாம் முடியுங்க, அவர் எல்லாம் முடியுங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேங்க. இப்போ நான் அதாங்க உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படியே கண்களை மூடுங்க. உங்களை பார்க்குறாருங்க கர்த்தர், உங்கள் கண்ணீரை பார்க்குறாங்க, உங்கள் துக்கத்தை பார்க்குறாருங்க, உங்கள் வேதனையை பார்க்குறாருங்க, உங்கள் வறுமையை பார்க்குறாருங்க. நீங்கள் என்ன நினச்சி இப்போ அழுவுறீங்கன்னு கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியுங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உன்னை காண்கிறாம், உன் கண்ணீர் துடைக்கிறான், என்னை காண்கிறாம், என் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நான் அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார், உனக்கு அதிசயம் செய்திடுவார், அதிசயம் செய்திடுவார். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில உங்களை விட்டா யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்ன வாக்கு தத்தத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ சொல்லும், நீர் கர்த்தர், நீ சொன்னீர், அதை நிறைவேற்றுவீர், அதை செய்வீர், அது ஒன்றும் தாமதியாது கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாங்கப்பா. நீங்கள் தேற்றுங்க, ஆற்றுங்க, சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. அவளுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்கப்பா. நான் அவளை பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் துக்கம் எப்போ சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி இந்த காலை வேளையில் ஒரு வாலிப சகோதரி அவளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதே ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளையை இந்த வேளை விடுதலையாக்குங்க ஆண்டவரே.
நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்களே, நன்றி அப்பா. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன். என்னோடு கூட ஊழியத்திலே கரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு நாள் உணவு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், என்னுடைய கிராமத்தில் நான் செய்கிறேன், கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது உணவு கொடுக்கணும்னா, நிறைய பிள்ளைங்க தாய் இழந்து தகப்பனை இழந்து என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய பிறந்த நாள்களுக்கு, திருமண நாட்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு நீங்களே உணவு கொடுக்கணும்னு நினைத்தாலோ அல்லது காணிக்கை அனுப்பி அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்னாலோ நிச்சயமாக நான் செய்வேன். நீங்கள் என்னோடு கூட ஒத்துழைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். என்னை உங்கள் வீடுகளுக்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய கைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளுக்கு வந்து நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.